நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. நடுராத்திரி 12 மணிக்கு தலையில் ஹெல்மெட்டுடன் நடந்து சென்று கொண்டிருந்த நபர் பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த காவலருக்கு ஏற்பட்ட சந்தேகம். கமுக்கமாக ஃபாலோ செய்த போது காத்திருந்த அதிர்ச்சி. நட்ட நடுராத்திரியில் தலையில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றது ஏன்? போலீஸ் விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் என்ன? நடுராத்திரி 12 மணி இருக்கும். தென்காசி கடையநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் தலைமை காவலராக வேலை பார்த்துட்டு இருக்கிற முத்துராஜ் டியூட்டியை முடிச்சுட்டு காரில் வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போது கடையநல்லூரில் இருந்து தென்காசி போகிற ரோட்டில் ஒருத்தர் தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. நடுராத்திரி ரோட்டில் ஒருத்தர் தனியாக நடந்து போயிட்டு இருந்தாலே சந்தேகம் வரும். அதுலேயும் இவர் என்னடான்னா தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு நடந்து போகிறாரேன்னு காருக்குள்ளே இருந்த காவலர் முத்துராஜுக்கு டவுட் வந்திருக்கு. உடனே காரை ஓரமாக விட்டுட்டு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு தலைமை காவலர் முத்துராஜ். ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சா அவர் சுதாரிச்சிருவாருங்கிறதுனால காரோட ஃப்ரண்ட் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப ஸ்லோவாக கமுக்கமாக ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு. கொஞ்சம் தூரம் நடப்பாரு. அதுக்கப்புறம் படக்குன்னு பாஞ்சு பிடிச்சிடலான்னு பார்த்தா அவர் நடந்துக்கிட்டே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு தலையில் ஹெல்மெட்டோட நடந்தே போயிருக்கிறாரு அந்த நபர். அதுக்கப்புறம் அந்த வழியாக வந்த ஒரு ஆட்டோவில் ஏறி இருக்காரு. காரோட வேகத்தை கூட்டின காவலர் முத்துராஜ் ஆட்டோவை வழிமறிச்சு நிப்பாட்டி இருக்காரு. ஆட்டோ டிரைவருக்கு வழிமறிச்சிருக்கிறது போலீஸ் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா பின்னாடி உட்கார்ந்திருந்த நபருக்கு அது தெரியல. கார்ல இருந்து இறங்கின முத்துராஜ் அந்த நபர்கிட்ட யார் நீங்க, எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என்னையே விசாரிக்கிறீங்க, நீங்க யாருன்னு கேட்டு எகிரி இருக்காரு. நான் போலீஸ்னு சொல்லியிருக்கிறாரு முத்துராஜ். ஆனா அப்பவும் ஒழுங்கா பதில் சொல்லாம போலீஸா இருந்தா என்ன எதுக்கு விசாரிக்கிறீங்க, நான் என்ன திருடனா கொலைகாரனான்னு கேட்டு குரலை வசத்தி பேசியிருக்காரு. அப்போ நடந்து போகும்போது எதுக்கு சார் தலையில ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு போறீங்கன்னு முத்துராஜ் கேட்டிருக்காரு. அதுக்கு அவரு கை வலிச்சிச்சு, அதனால தான் ஹெல்மெட்டை தலையில மாட்டிக்கிட்டு நடந்தேன், இதென்ன பெரிய குத்தமானு கேட்டிருக்காரு. இப்படியே 2 பேரும் பேசிட்டு இருந்தப்ப காவலர் முத்துராஜுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடையநல்லூர் அரசு மருத்துவமனைக்கு முன்னால நின்றுட்டு இருந்த பைக்கை ஒருத்தன் திருடிட்டு போயிருக்கான். அது சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை பார்த்தப்ப பைக்கை திருடினவனோட முகம் சரியா தெரியல. ஆனா அவன் நடந்து போறது முகபாவனை அறகுறையா தெரிஞ்சிருக்கு. ஆட்டோல வந்த நபரை பார்க்கறப்ப அன்னைக்கு பைக்கை திருடினவன மாதிரியே தெரியுதுன்னு காவலர் முத்துராஜுக்கு டவுட் வந்திருக்கு. அடுத்து அந்த இடத்துல வச்சே தங்களோட ஸ்டைல்ல விசாரிச்சிருக்காரு காவலர் முத்துராஜ். அதுக்கப்புறம் அந்த நபர் எல்லா உண்மையையும் ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிருக்காரு. ஹெல்மெட் போட்டுட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தவர் தென்காசி புளியங்குடியை சேர்ந்த மனோகரன். இவரோட முழு நேர வேலையே ரோட்டோரமா நிக்கிற பைக்கை திருடுறது தானா. கடந்த 7 வருஷத்துல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடி இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இவர் மேல எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட பதிவாகல. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுனால பகல் நேரத்தில் பைக்குக்கார செகண்ட் ஹேண்டில் விற்கிற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. சாயங்காலத்துக்கு மேலே பைக் திருட்டில் ஈடுபட்டு இருந்திருக்காரு. அப்படித்தான் சிசிடிவி கேமரால முகம் தெரியக்கூடாதுங்கிறதுனால தலையில் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு நைட்டு 11 மணிலேருந்து ரோட்டில் நடந்து போயிருக்காரு. ஆனால் அன்னைக்கு எந்த பைக்கும் சிக்காததால் வீட்டுக்கு கிளம்பலான்னு ஆட்டோ ஏறி இருக்காரு. அப்போதான் போலீஸ் கிட்ட வசமாக சிக்கியிருக்காரு. விசாரணைக்கு அப்புறம் தலைமை காவலர் முத்துராஜ் கடையநல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆடிவேலுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காரு. உடனே அங்கே வந்த போலீஸ் மனோகரனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அவர்கிட்ட இருந்து 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மற்ற வாகனங்கள்லாம் எங்க வச்சிருக்காரு, வேற ஏதாவது குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்காராங்கிறது சம்பந்தமா
போலீஸ் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க.